Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம bread and paneer வச்சு ஒரு டிஃபரண்டான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சாண்ட்விச் செய்ய நமக்கு அதிக நேரமே எடுக்காது. குயிக்கா இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். ஆனா இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த yummy and cheesy-ஆன பன்னீர் டிக்கா சாண்ட்விச் பைட்ஸை ஈஸியா வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. சாண்ட்விச் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பிரெட் ஸ்லைசஸில் பட்டரை தடவிக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா ஒரு 2-3 ஹார்ஸ் முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுடுங்க. ஸோ பிரெட் பீசஸில் பார்த்திங்கன்னா பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி சாண்ட்விச்சுக்கு ரொம்பவே முக்கியம். அது செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லை 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இதோட 2 to 3 டீஸ்பூன் அளவு மயனீஸையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரீமியாகவும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது மேலே டொமேட்டோ சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கெச்சப்பையும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பன்னீரை வைக்கலாம். ஸோ பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பன்னீர் க்யூப்ஸை இந்த மாதிரி ப்ரெட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ப்ரெட் ஸ்லைஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பன்னீர் க்யூப்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்னோடய ப்ரெட் ஸ்லைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பன்னீர் க்யூபை இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஆனியனையும் கேப்சிகத்தையும் பார்த்திங்கன்னா அதையும் நான் ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். முதல்ல வெங்காயத்தை பன்னீரோட ஒரு சைட் கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். பன்னீரை கவர் பண்ண மாதிரி எல்லா வெங்காயத்தையும் அடுக்கி வச்சாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகத்தையும் பன்னீரோட இன்னொரு சைட் கவர் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். கேப்சிகமையும் அடுக்கி வச்சாச்சு. அடுத்து நம்ம காரத்துக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ளேவருக்காக ஆரிகானோவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். மொசரெல்லா சீஸை கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிரெட் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சீஸை கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக சீஸ் ஸ்லைஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சீஸை நல்லா கிரேட் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆரிகானோவையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அவன் இல்லைன்னா பேன்லேயும் எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்னு ரெண்டுத்துலேயுமே செஞ்சு காட்டுறேன். முதல்ல நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் பிரெட் ஸ்லைசஸை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து நம்ம பேனில் டோஸ்ட் பண்ணலாம். ஹீட்டான பேனில் பட்டரை க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் பிரெட் ஸ்லைஸை வச்சு கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸில் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பேன் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். இது ரெண்டும் நம்ம அவனில் டோஸ்ட் பண்ணது, இது பேனில் டோஸ்ட் பண்ணது. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அவனில் டோஸ்ட் பண்ணதில் ஸ்லைட்டாக வந்து சீஸ் வந்து ப்ரௌன் ஆகிருக்கு, அவ்வளோதான். பீஸா கட்டரை வச்சு 4ஆக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பைட்டுக்கு ஒரு பன்னீர் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் மினி பைட்ஸாக கட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் சிப்ஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். பன்னீர் டிக்கா சாண்ட்விச் பைட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அருமையாக உடனே சாப்பிட்ணும் போல் டெம்டிங்காக இருக்குது. இந்த லாக்டவுன் டைமில் அதிக நேரம் நம்ம கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் சிம்பிளாக ஈஸியாக குயிக்கான இந்த மாதிரி டெலிஷியஸான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.